everyone, நான் அக்ஷரா. ஸோ இந்த வின்டர் சீசன் வந்தாலே நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக டல்லாக இருக்கும். ஸோ அதில் ஒரு ஷைன் க்ளோ கொண்டு வரதுக்காக தான் இந்த ஃபேஷியல் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபேஷியலுக்கு வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்கா. ஸோ இதில் இருக்க ஒரு ஸ்டெப்ஸுக்குமே நம்ம வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சூப்பர் எஃபெக்டிவான ஃபேஷியல்ஸ் ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங்கில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வாட்டி ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போகிறது. அதுக்கு பதிலாக ஒரு DIY கிளென்சர் வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரா மில்க் எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் நான் வந்து அடிஷ்னலாக ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். தேன் வந்து நல்லா பியூராக இருக்க தேன் மாதிரி எடுத்துக்கோங்க. கிளென்சருக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படும். சப்போஸ் உங்களுக்கு வந்து மில்க் சூட் ஆகாது, ஃபேஸில் அப்ளை பண்ணுறது பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக தயிர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஹனி மில்க் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளென்சர் நீங்கள் ஸ்டோர்லாம் பண்ணி வைக்க முடியாது. எப்போ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. ஸோ இது நான் வந்து காட்டன் பேட் மூலியமாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். பால் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாலில் கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் நல்ல ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். ரெகுலர் பேசிஸில் நீங்கள் வந்து மில்க் வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும், நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நம்ம தேன் சேர்த்துருக்கோம்ல, தேன் வந்து என்ன பண்ணோம்னா ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அண்ட் இருக்கிறதுலே இந்த வின்டர் சீசனில் தான் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், டல்லாக டீஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ ஹனி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த நரிஷ்மெண்ட் கிடைக்கும், அந்த க்ளோவும் கிடைக்கும். இது எல்லாமே ஃபுல் ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த கிளென்சர் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபேஸில். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங் வந்து வாரத்துக்கு 2 வாட்டி வந்து பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் அரிசியும் அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸும் ரெண்டுமே வந்து நல்லா மிக்சியில் அடிச்சிட்டேன். ஸோ நல்லா ஒரு பவுடர் மாதிரி ஆயிடுச்சா. ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்க்ரப்பிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நான் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ரா மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலுக்கு பதிலாக இந்த தயிர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அரிசி மாவை ஆட் பண்ண பிடிக்கலன்னா வெறுமே இந்த ஓட்ஸை வந்து அரைக்காமல் அதில் பால் ஊற்றி கூட நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடும். ஸ்க்ரப் பண்ணும்போது ஃபேஸ் கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். அப்போ தான் ஸ்க்ரப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ரெகுலர் பேசிஸில் அரிசி மாவு உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டேன் வந்து ரெடியூஸ் ஆகும், ஸ்கின் நல்லா பிரைட்டனாக இருக்கும். ஓட்ஸுமே ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னில் இருக்கவங்க கூட ஓட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரப்பிங் ஸ்டெப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமே ஸ்கின் நல்லா வந்து க்ளீனாக நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்க்ரப் பண்ணும்போது சர்க்குலர் மோஷனில் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆக்னே இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரப் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்க்ரீடியன்ஸில் உங்களுக்கு எதனா அலர்ஜி இருந்தால் கூட அது ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. உங்களுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 1 மினிட்டுக்கு இப்போ ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டாக இருக்குது ஸ்கின். நெக்ஸ்ட் நான் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் பேக் வந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். சிம்பிளான ஃபேஸ் பேக் தான். இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் இருந்தால் போதும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா இந்த இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து எக்ஸஸ் ஆயில், ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து சாண்டல்வுட் பவுடர் வந்து ஆட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரா மில்க். முல்தானி மெட்டி வந்து எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்கின் நல்லா ஃபர்மாக இருக்கும். சாண்டல்வுட் தான் என்னோடய ஃபேவரட்டான இன்க்ரீடியன்ட். ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் நல்லா அந்த ஹீல் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக ஒர்க் ஆகும். இது ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக் தான், ஆனால் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக் இது நான் வந்து ஸ்க்ரப்பிங்க்கு அப்புறம் வந்து பண்ணுறேன். இதுவும் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து முல்தானி மெட்டி கிடைக்கலன்னா இல்லை யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கடலை மாவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சந்தனம் வந்து யூஸ் பண்ணும்போது பியூராக இருக்க சாண்டல்வுட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பியூராக இருக்கிறது தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான். இதுக்கும் நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்குக்கு மில்க் ஆட் பண்ண வேண்டாம்னா நீங்கள் வந்து தயிர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ்க்கும் இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த பேக் நல்லா ஒர்க் ஆகும், அதனால தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கை ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி கூட வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி கூட ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. என்னோடய ஸ்கின்னில் லைட்டாக க்ளோவும் இருக்குது, நல்லா பிரைட்னஸும் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோனிங். உங்கள்கிட்ட இருக்க எந்த டோனராக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மல் ரோஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் ரோஸ் வாட்டர்லாம் நம்ம வந்து ரெகுலராகவே அப்ளை பண்ணலாம். மார்னிங்கும் பண்ணலாம், ஈவினிங்கும் பண்ணலாம். ஸ்கின்னில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவீங்க.
நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு எந்த மாய்ஸ்சரைசர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து டிஐஒய் மாய்ஸ்சரைசர் காமிக்கிறேன். இதுக்கு நம்மளுக்கு பியூரான அலோவேரா ஜெல் தேவைப்படும். ஸோ அதை நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மாய்ஸ்சரைசர் குவான்டிட்டி கம்மியாக பண்ணுங்கள், ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. 2 to 3 days வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இது நான் வந்து 3 to 4 drops எடுத்திருக்கேன். அண்ட் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் ஆட் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும். அதுக்காக தான். ஆலிவ் ஆயில் உங்கள் ஸ்கின்னுக்கு ஹெவியாக இருந்துச்சுன்னா, ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அண்ட் அலோவேரா ஜெல் வந்து நல்லா காம் டவுன் பண்ணும் ஸ்கின்னை. இந்த 2 இன்க்ரீடியன்ட்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமாக ஆகிடும். இப்போ இந்த டிஐஒய் மாய்ஸ்சரைசர் தான் என்னோடய ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட மாய்ஸ்சரைசர் இருந்துச்சுன்னா அதே அப்ளை பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ இதை வந்து ஃபுல் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுச்சு என்னோடய ஸ்கின்னில். ஸோ நல்ல ஒரு க்ளோ தெரியும் நம்மளுக்கு. இந்த ஃபேஷியலுக்கு அப்புறம் என்னோடய ஸ்கின் ரொம்பவே ஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆச்சு. அண்ட் எப்போவுமே ரெகுலராக ஃபேஸுக்கும் பாடிக்கும் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள், பாடி லோஷன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது அப்ளை பண்ணால் தான் இந்த வின்டர் டைமில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக ஹைட்ரேட்டடாக இருந்தாலே ஸ்கின்னில் நல்லா ஒரு க்ளோ தெரியும். அண்ட் அவ்வளோதான், ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு டிஐஒய் ஃபேஷியல் பண்ணியிருக்கேன். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, Akshara saying bye bye and take care of yourself. Bye.